போது 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 போதும். ஆலியா டேம்ல தண்ணி ஃபுல்லா எடுத்து விட்டாங்க. கிளைமேட் பாருங்க வேற லெவல் இருக்கு, செம்ம மழை. வணக்கம், வந்தனம், நமஸ்தே. நான் உங்க மோட்டோ பூ. நம்ம சேனல் நீயும் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த பெல் ஐக்கான் மட்டும் தட்டி விட்டுருங்க. மோட்டோ இப்போ எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு மான்சூன் ரைடு கிளம்பிட்டோம். ஆனால் மான்சூன் ரைடு கிளம்புறதெல்லாம் மேட்ரு இல்லைங்க. மான்சூன் ரைடுக்கு முன்னாடி இருக்கிற கிளைமேட்டை பார்த்தா தான் லைட்டாக மனசு வலிக்குது. ஏன்னா நம்ம மான்சூன் ரைடுக்காக நிறைய ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கோம். இந்த ரைடுக்கு மழை மட்டும் பெய்யுதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா அதிரப்பள்ளி போக போகிறோம். ஆக்சுவல் பிளான் ஆஃப் அதிரப்பள்ளி ஒன் டே ட்ரிப் தான். பட் பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி பிளான் அப்படி இப்படின்னு போட்டு ரெக்வஸ்ட் பண்ணி 1.5 நாள் ட்ரிப்பாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆச்சுங்க கரெக்டாக. ஸோ அண்ணன் வேற மாதிரி. ஸோ கரெக்டாக 3 o'clock ஆச்சு. நம்ம இங்கேருந்து டேரெக்டாக வால்பாறை தான் ஏற போகிறோம். என்னடா மோட்டோ மறுபடியும் வால்பாறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னங்க பண்ணுறது, வால்பாறை அப்படியே சொர்க்கம். அது நம்மளுக்கு எப்போவுமே என்னோட ஃபேவரட்டான ஒரு லொக்கேஷன் அது வால்பாறை மட்டும்தான். ஸோ நம்ம வால்பாறை கட்டி இழுக்குது நம்மளை அப்படியே. ஆம்பா. ஸோ வால்பாறை நம்மளை அப்படியே கட்டி இழுக்குது. ஐயோ பெட்ரோல் விளையாட்டுருக்கா தம்பி. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஏதோ ப்ளக்கு போல் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ பூஃபாமா என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். இப்போ நம்ம வால்பாறை தான் ஏற போகிறோம். ஸோ நைட் டைமில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு இயர்லி மார்னிங் 5 o'clock எந்திரிக்க போகிறோம். எதுக்குன்னா அதிரப்பள்ளி டு வால்பாறை டு அதிரப்பள்ளி, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரோடான அதிரப்பள்ளி போக போகிறோம். ஸோ நாங்கள் திருச்சூர்லேருந்து தான் போகிறதா இருந்துச்சு இந்த பிளான். பட் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். செம்ம காற்றுங்க பூஃபம், பைக்கே ஓட்ட முடியல, அந்தளவுக்கு காற்றுடிக்குது. ஸோ இந்த ஏச்செல்லாம் யார் பெட்ரோல் அடிக்கிறா? அப்பாவா? யா யோ நானே அடிக்கணுங்க. எங்க கருப்பனைங்க உண்டா இதுக்கடா இதெல்லாம் உனக்கு டே கொண்டாடா. எனக்கு ஐஃபோன்ல முன்னாடி வச்சு எடுக்கணும். கொண்டா கல். இவர் தான் கர்நாடகாரரா? சி பெங்களூரா? நீங்களா? வாங்க ப்ரோ. இவங்க எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க காலையில்? சொன்னார். அதான் எந்த ஊர்? சி காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? என்ன காலையில் நாங்கள் ஒரு 8 மணிக்கு கிளம்புனோம்னா 8 மணிக்கு கிளம்புனோம். நம்ம வண்டிக்கு நம்ம போய் பெட்ரோல் அடிச்சுட்டு ஃபுல் டேங்க் பண்ணிட்டு வந்துடலாமா? ஐயோ எனக்கு ஃபுல் டேங்க் பண்ணணும்னு ஆசைங்க புஃபம். பையன் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ப்ரோ ஹாய் ப்ரோ. இல்லை நார்மல் டேங்க் ஃபில் பண்ணு. டேங்க் ஃபுல்ரா தம்பி. அடிச்சு டேங்க் ஃபில் தானே? அதில் எல்லாம் டேங்க் ஃபில் தானே எல்லாம்? இல்லை பாதி மாற்றி பேசி அடிப்பாங்க. வால்பாறைடா தம்பி, வால்பாறை. இப்போ தண்டை அடிப்பானுங்க. வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இன்னும் அடிக்கலாம். 800 கிடச்சிக்கலாம் தங்க, கரெக்டாக இருக்கும். 800 கிடச்சிக்கோ. 800 பத்தாதா? இல்லை 10 முத்தாடி. ஓடா தம்பி வெளியடா. போதும் விடு வெளியே சிந்த ஆரம்பிச்சிருச்சுரா. போதும் பார்த்துட்டு வாங்க. சரி ப்ரோ வாங்க, நின்றுருக்கேன். எடு நம்மளது எடு. அவனெல்லாம் கண்டுக்காது சொல்லு. எடு, இதை பார்ப்போம், போட்டு பார்க்கலாம் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் எடு கட்டி பிடிச்சி அழுத்துறோம். ஒரு 2 நிமிஷம் அழுத்துறோம், பிடிக்கிறோம். எடு. நம்மளுதான் சொல்லலாம். இது எது எம்ஐ, எது நம்ம சைஸு, அது மட்டும் எடு. இது பேண்ட்டா? என் பேண்ட். அது எது முன்னாடி எது பின்னாடி? அவரா டேய் சொல்லு. இது என்ன பெருசா இருக்கு? சொல்லு, இது ரொம்ப பெருசா இருக்கு.
சொல்லும் இது ரொம்ப பெருசா இருக்குடி சொல்லும். சரி அதை எடுக்காரா டே எது சொல்ல என்னோடது எம்மா டே அது டேய் இவன் வரதே தெரியல. இவன் நேத்து நைட்டு வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தான். சொல்ல இது எல்லாம் எம்மா எல்லு என்ன ஏன்டா கெட்ட வார்த்தை பேச வைக்கிற கருமம்? யூடியூபர்னா பெரிய பிரத்தியா நீ? ஏன்டா என்ன வார்த்தை பேச வைக்கிறீங்க? ஐயோ இது வேற டே மறுபடியும் மூடிக்கிடுச்சுடா. சொல்ல என்ன தெரியுமா பிரச்சனை? நாங்க அந்த அண்ணாட்ட ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் போடுறேன் ஃபர்ஸ்ட். இருங்க ஓட்டு போகும். தலை இரு ஒரு நாள் இருக்கடா சொல்லலாம் உட்காந்துட்டேன். சொல்லலாம் கரெக்டாக தான் இருக்கா? ஸோ மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ மான்சூன் ரைடுக்கு பர்ச்சேஸ் பண்ணது எதுவுமே வேஸ்ட் ஆகல. ஸோ நம்மளோட புது ரெயின் லேயருங்க புஃபம் ரெயின் ஆக்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கு. சும்மா தகன்னு மின்னுது. ஸோ பேண்ட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி போட்டு, ஏன்னா நம்ம போன மான்சூன் ரைட்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ட்ரெஸ் நனைஞ்சு மாற்ற முடியல. ஸோ இந்த வாட்டி நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஸோ ஜாலியாக ட்ராவல் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கோபுரம் மட்டும் இன்னும் வாட்டர் ப்ரூஃப் பண்ணலைங்க புஃபம். அதை மட்டும் வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டோம். சும்மா அழுத்தி பிடிச்சிட்டு ஜாலியாக ரைட் பண்ண வேண்டியதான். வெல்கம் டு மான்சூன் இன் பொள்ளாச்சி. அடாடா உஃபம் பொள்ளாச்சி ஒரு அழகுதான் உண்மையா. பொள்ளாச்சியில் அவ்வளோ தினமரம். நிறைய கேரளா பீப்புள்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பொள்ளாச்சி இஸ் குட் டூரிஸ்ட் பிளேஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்டும்பாங்க. நிறைய ஸ்பாட் இருக்கு, ஹிடன் ஸ்பாட் இருக்கு நிறையா பொள்ளாச்சிலையும். பொள்ளாச்சி மட்டும் அழகு இல்லை, பொள்ளாச்சி போகிற வழி ஃபுல்லாகவே அழகுதாங்க. பாருங்க செம்ம அழகாக இருக்கு எல்லாமே. தென்னந்தோப்பு, ஒரு கிரீன் வைப்பு, மழை கிளைமேட்டு வால்பாறையில். சரி மான்சூன் டைம் இன் பொள்ளாச்சி ஹெவன். நம்ம ஃபர்ஸ்ட் வால்பாறையில் வந்து இந்த கோயிலில் தான் சாமி கும்பிட்டோம். இப்போ ஒரு சாமி கும்பிட்டுப்போம். இங்கே தான் சாமி கும்பிட்டு கிளம்பணும். பத்திரமா கூட்டிகிட்டு போயிருங்க. இந்த விளாகு உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் வந்துடும். ஸோ நாம் இனிமேல் நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளாக் கண்டிப்பாக வந்துடும். மறக்காம உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 ஷார்ப்பாக வந்துடும். ஸோ நான் இது வரைக்கும் வீடியோ ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஒரு கிவ்அவே தரலான் இருக்கேன். ஸோ எல்லோரும் ஒரு ஹார்ட் இன் கமெண்ட் வந்து ப்ளூ அண்ட் பிளாக், அந்த ஹார்ட் இன் கமெண்ட் மட்டும் கீழே போட்டு விடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு கிவ்அவே இருக்குது. ஸோ இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் அண்ணன் நம்மளுக்கு அன்றைக்கி தூங்குறக்கு விட்டாருங்க. சந்துரு இந்த பெட்ரோல் பங்க் தானே? இதான் அண்ணன் இருக்காரான்னு பாரு. அண்ணன் இருக்காரா? அண்ணன் இல்லையா? அவரை அண்ணே இரு வார அண்ணனை வாட்டு போயிடலாம். அவர் இல்லையா? இன்னொருத்தர் இருந்தார்ல. சரி ஓகே சரி நான் போயிட்டு வரோம். இப்போ நம்ம வந்து அண்ணங்களை எதுவும் பாட்டு வந்தோம்னா இவங்க தாங்க அன்னைக்கு நம்மளை தூங்க வர விட்டுறாங்க. ஸோ அண்ணா உங்கள் எல்லாருமே வேற லெவல் ஸ்வீட்டு. நம்ம இன்னொரு அண்ணனை காணோம். ஸோ அவர் தான் தூங்க விட்டு பஸ்ஸோ ஸோ அவர் தாங்க அண்ணன் செம்ம சப்போர்ட்டு எங்களுக்கு. ஐயோ இந்த ஸ்பீடு பிரேக் போட்டு தாங்க எங்களை கொள்றீங்க. இத்தனை ஸ்பீடு பிரேக்கு பூஃபேம் எல்லாருமே அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரே காரணம் டைம் ஆயிடுச்சு. செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணுறக்கு 5:09 ஆச்சுங்க. ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போய் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணணும். அதான் நம்மளோட டார்கெட். ஸோ எல்லாருமே பசங்க அழுத்தி பிடிச்சி தான் வந்துருக்கானுங்க. ஐயோ லேட் ஆச்சுங்க. ஐயோ லேட் ஆச்சு.
அண்ணே உள்ள வந்துடாதீங்க, பார்த்து போங்க தாத்தா, 35,000க்கு விளக்க வச்சு விட்றாதீங்க. சும்மா அப்படியே ஒரு வார்ம் கிளைமேட்ல நம்மளை அப்படியே வெல்கம் பண்ணுதுங்க வால்பாறை. சார் ரியலி ஹெவன் வால்பாறை. எதுக்குடா மோட்டோ மறுபடியும் வால்பாறை போயிட்டே இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் அடிக்கடி வீடியோ போடும்ல. ஐயோ பூஃபேம், நம்ம கோப்ரோ போன வால்பாறை மான்சூன் ரைட்லேயே என்ன பக் ஆச்சுன்னா, வாய்ஸ்லாம் போயிடுச்சு. நிறையா வீடியோஸில் வந்து வாய்ஸ்லாம் போச்சு, நம்ம நிறைய வீடியோஸும் போயிடுச்சு. அதான் ஒரு மெயின் ரீசன். எனக்கு தெரியலைங்க பூஃபேம், எப்படி மழை கரெக்டாக பெய்யுதுன்னு எனக்கும் தெரியல. நாங்கள் பட் பிளான் பண்ணது வால்பாறையில் மழை இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் வந்தோம். பட் அது கரெக்டாக எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. வேற மாதிரி கிளைமேட் பூஃபேம். இங்க இதுக்கு தானே வந்தது, இந்த கிளைமேட்டுக்காக தான் வந்தது. நாங்க அலோடு மட்டும் பண்ணலீங்கன்னா மனசே விட்டுருவேன் நல்லா. ஸோ நம்ம கூட வந்த ஒரு கோ ரைடரு டிஆர்எஃப்னு ஒருத்தர் சேலம்லேருந்து வந்துருக்காரு. அவர் மட்டும்தாங்க கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டாரு. ஸோ மற்றபடி எல்லாருமே ஆன் டைமுக்கு வந்துட்டோம். அதனால் கரெக்டான டைமுக்கு உள்ளேயும் போயிட்டுருக்கோம். அட்டாட்டாட்டாட்டா செம்ம கிளைமேட்டுங்க. வந்தாச்சுங்க மழை. சும்மா பிரிச்சு மேயுது மழை. அடிக்கடி நான் வந்து லென்ஸை தொடச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வந்து மழை நிற்கும்னு எங்களுக்கும் தெரியாது. அதான் லென்ஸு அடிக்கடி அந்த ஜஸ்ட் அந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகிக்குதுங்க. இன்னைக்கு வேற லெவலில் ஏற போகிறோம். மலை ஏற போகிறோம். டூஃபேம் நம்ம அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. நம்ம ஃபாக் லைட் வாங்கணும். பட் வந்து ஃபாக் லைட் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. அதாவது ஆக்சுவலி நான் வந்து போன வீக் தான் கொடைக்கானல் போயிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி வீக் எங்கேயும் ரைட் போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேங்க. இல்லை அதுக்கு முந்தின வீக் எங்கேயும் போகல. ஊட்டி கிண்ணக்கரை கொடைக்கானல். இன்னைக்கு வந்து மறுபடியும் வால்பாறை அதிரப்பள்ளி. ஸோ வேணா இந்த மழை பெய்யுது எனக்கு தெரிஞ்சு அதிரப்பள்ளி ரோடு க்ளோஸ்ன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம லக்கு தான். மேபி விட்டாங்கன்னா போகலாம், இல்லைன்னா மறுபடியும் திரும்பி வால்பாறையாக தான் போயிட்டு வரணும். இருங்க லென்ஸை தொடச்சிக்கிறேங்க. நல்லாவே லென்ஸில் தண்ணி ஏறும். எனக்கு இப்போ எந்த ஆக்சசரிஸ் போனாலும் முடிஞ்சு. என்னால் vlog எடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ அப்பா. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா பொள்ளாச்சியில் இருக்கோங்க. கிளைமேட் பாருங்க, வேற லெவல் இருக்கு. செம்ம மழை. செம்ம மழைங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வேற லெவலுக்கு இருக்குங்க கிளைமேட்டு. பூனை குறுக்கால போகுது. ஐயோ முடிச்சு விட்டுருவீங்க போலயே. அன்எக்செப்டட் கிளைமேட் சேஞ்ச் பூஃபாம். பட் அங்கேயே ஹிண்ட் கொடுத்துச்சு நம்மளுக்கு. ஆனால் இங்கே நல்லாவே மழை பெய்யுது. இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம கிளம்புற டைமுக்கு அங்கே அலௌடா அதிரப்பள்ளி ரோடு க்ளோஸாக ஓப்பனான்னு தெரியல. இப்போ அதான் எங்களுக்கு ப்ராப்ளமே, மெயின் ப்ராப்ளம் அதாங்க. அடிப்பொலி மழை பூஃபாம். ஸோ டைம் ஆச்சுங்கிற ஒரு காரணத்தினால அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சோண்டு தூரம் தான் நினைக்கிறேன். ஐயோ ஸோ அன்புடன் வரவேற்கிறது பூஃபாம். ஆனால் செம்ம வியூவோட ஒரு இது இருக்கும், அதை காணுங்க எங்கேன்னு. பாருங்க ஆலியார் டேம்ல தண்ணி ஃபுல்லா எடுத்து விட்டாங்க பூஃபாம். இங்க பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருக்குங்க ஆலியார் டேம்ல. ஸோ நம்மளுக்கு இன்னொரு கொஞ்சோண்டு கிலோமீட்டர் தான், பக்கமா வந்துட்டோம். ஸோ கரெக்டாக ஒரு 5:28 ஆச்சு. நம்மளை செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்களானே தெரியல. ஏன்னா யானை நிற்கிதான் இப்போ ரொம்ப பாவங்க. மழை பெஞ்சங்காட்டி இவங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லாக இப்போ டல் ஆயிரும். ஏன்னா அதிகமாக டூரிஸ்ட் நிற்க மாட்டாங்க மழையில். ஐயோ ராஜா உள்ள வராரா தங்கம். ஸோ
ஸோ ஃபேம் நம்ம ஆலியார் டேம் பண்ணிட்டோம். வாயா சொல்ல நிற்காத வா வா வா. யோ அந்த ஆள் பார்த்து எங்கேயுமே நிற்காம பண்ணிட்டான். நம்ம தான் கிறுக்கணுங்க. கண்ணுலேயே அடிக்கிறான்டா லைட்டை பொத்துக்குன்னு. ஐயோ புஃபேம் லேட் ஆயிடுதுங்க. அதனால தாங்க இந்த முறுக்கிட்டு போகிறேன். மற்றபடி வேறு எந்த காரணம் கிடையாது. தப்பாக நினச்சிக்காதீங்க. மோட்டோ பூ வேகமாக போகிறார் அப்படின்னாலும் சொல்லாதீங்க. மலையில் தான் இந்த ஆள் ஃபோன் பண்ணுவான். எல்லாம் கிளைமேட் பாரு, மேலே பாரு. எவ்வளோ டைம் வால்பாறை வந்தாலும் அந்த வைப்பு வால்பாறை மட்டும்தான் கிடைக்கும். இங்க பாருங்க என்ன வியூன்னு. கத்தாராச்சலம் பாருங்க ஏகப்பட்ட மிஸ்டுங்க. இந்த கிளைமேட்டுக்காக வந்தோம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ யானை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யோ வர சொல்லுங்க எல்லாத்தையும் சீக்கிரம். யாரையும் நிற்க வேண்டாம், எல்லா செக் போஸ்ட் போயிடலாம். யோ செக் போஸ்ட் ஃபேம் இங்கே பாருங்க ஆலியார் டேமு. ஸோ வாங்க எல்லாரும் ஒரு மான்சூன் டைமில் மறுபடியும் வால்பாறை ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ மறக்காமல் சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை மட்டும் தட்டி விட்ருங்க. ஐயோ இந்த மலையில் வால்பாறை ஏறதே ஒரு சுகம் தாங்க. இப்போ எதுக்குடா ஏறுறோன்னா இங்கேயே இந்த மலை இருக்குது. நாளைக்கு அதிரப்பள்ளி அலோவ் பண்ணுவாங்களான்னு தான் டவுட். இப்போ இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறங்காட்டி தான் டவுட் எனக்கு. அதிரப்பள்ளி மட்டும் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா போதும் பூஃபேம். ஏன்னா போன வாட்டி கொஞ்சம் ரெட் அலர்ட்டுங்காட்டி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்பி போகிறோம் அப்படி. ஸோ வந்து நம்மளுக்கு 146 கிலோமீட்டர்ஸ் சாலக்குடி. ஸோ நம்ம சாலக்குடி போய் தான் மறுபடியும் நம்ம பிளானே யூ சாரிடா சொல்லும். ஏன் மேலே தான் தப்புங்க. ஸோ ஃபேம் வேற லெவலில் இருக்குங்க கிளைமேட்டுங்க. நம்ம கேமரா ரெக்கார்ட் ஆகாதாலே நான் ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா என்னால் வந்து பார்க்க முடியறது இல்லைங்க. இப்போ அதான் பிரச்சனை. ஸோ ஃபேம் நம்ம குட்டி ட்ரீமெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனல் வந்து ஒரு அளவுக்கு நல்ல நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ அது வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டால் மட்டும்தாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ லவ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ லவ் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ ஒரு மாதிரி எமோஷ்னலாக எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்க பூஃபம். இங்கே பாருங்கள் மிஸ்ட் அப்படியே லைனாக இருக்குது. அழகழகாக அடுக்கடுக்காக இருக்குது. இந்த பக்கம் வியூவை பாரு. ஐயோ ஸோ பூஃபேம் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கவியருவி கிட்ட வந்துட்டோம். கவியருவி வந்துட்டோங்க. ஸோ வந்து கவியருவி வந்து நம்மளால் வெளியே நின்று பார்க்க முடியாது. பட் நம்ம அப்படியே போகிற வழியிலே பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி அப்படியே. பட் க்ளோஸ் தான். இப்போ இங்கே பாருங்கள் தண்ணி வேற லெவலில் ஊற்றிட்டு இருக்கு. இந்த ரோடு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பஸ்ஸில் மட்டும்தான் இந்த ரோடு அலோடாம். சும்மா நீங்கள் யானை பார்க்கணும் அப்படின்னா அந்த ரோட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக யானை பார்க்கலாம். ஏன்னா யானை ஃபுல்லாக மேயர் இடம் அதான். நாங்கள் எங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நான் சொன்னார். பட் பஸ்ஸு மட்டும்தான் அலோடாங்க, கவர்மெண்ட் பஸ். அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா அங்கே ஏதோ ஊர் இருக்கான், அது ஏதோ டைமிங் இருக்காமா பூஃபம். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரை நான் சொன்னார். நம்ம பசங்கள்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க. யாரும் ஏறுற மாதிரி தெரியலைங்க. செம்ம மிஸ்ட்டுங்க நான் மேலே. ஐயோ சீக்கிரம் ஏறணும், இதுக்காகவே ஏறணும் மேலே சீக்கிரமா. இதுக்காகவே ஏறலாம் போல. நம்ம செக் போஸ்ட்டில் ஏன் நம்மளை க்ளோஸ் பண்ணி விட்டாங்கன்னா, நம்ம பையன் போய் ஒருத்தன் வாய் பேசிட்டான். அவர் வந்து 5 மணியோடவே க்ளோஸ் எல்லாம் கிளம்புகிட்டார். அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் ஓகே சாரி ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஸோ வாய் கொஞ்சம் மோசங்க அவனுக்கு ரொம்ப. இந்த வாயெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிதி திம்மா. ஏதோ அமௌண்ட்டில் தான் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டான். ஏதோ உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு ஏதோ கேட்டான். அவன் போன வாட்டி இந்த வாய் தான் பேசினா, எங்ககிட்ட பேசினா. இப்போ அவனை பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அனுப்புறது தப்பாக போச்சு. இப்போ வாய் பேசி விட்டான். அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி கிளம்பிட்டோம் எல்லோரும் மேலே. பட் நாங்கள் 6 மணிக்கு முன்னாடி வந்தங்காட்டி தான் விட்டாங்க, இல்லைன்னா விட்டுருக்க மாட்டாங்க. 5 மணியோட க்ளோஸ் நீங்கள் போங்கடான் இருப்பார். பட் பரவாயில்லைங்க, நம்மளை எப்படியோ அலோவ் பண்ணிட்டாங்க. இறங்குறது இறங்கிக்கலாம், பட் நம்ம வந்து ஏற தான் முடியாதுங்க. என்னடா அது, ஏன் இங்கே நிற்கிறாங்க எல்லாரும்? இது எந்த ஆற்று, இது எதுலேருந்து வருதுன்னு தெரியலைங்க. அந்த சின்ன கல்லார்
ஏகப்பட்ட குரங்கு கூட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபேம் அங்கே பாருங்க, ராயல் என்ஃபீல்டு நம்ம ஃபாலோவரோட வண்டி தான். நம்மளை பார்க்கணுன்னு நம்மளோட ரைடு வந்திருக்காரு. ஸோ அவர் வண்டி வாங்கி ஓட்டி பார்க்கலாங்க நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு. நம்ம ரெகுலர் ஸ்பாட் ஒன்று இருக்கீங்க ஃபேம், அங்கே கண்டிப்பாக நிற்பானுங்க நம்ம பசங்க. நீ வேணா பாருங்கள், நிற்கா மட்டும் போயிட்டானுங்கன்னா பொசுக்கு அவமானமாக போகும், ஆனால் நிற்பானுங்க கண்டிப்பாக. ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நிறையா கொடுக்குறீங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம பசங்க புதுசாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறானுங்க, ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ உங்கள் வீடியோ, உங்கள் கண்டென்ட்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் உங்கள் கண்டென்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ப்ரோ, காப்பி ரைட் கொடுங்க அப்படின்னு. எனக்கு அது வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பசங்க இவ்வளோ கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நம்மளோட வாய்ஸ் ஏதோ அவங்க ஒரு ஏதோ பிடிச்சி போய் தான் அதை பண்ணுறாங்கும் போது நான் வந்து யாருக்கும் என்னோடய சைட்லேருந்து ஒரு காப்பிரைட் இஷ்யூ கூட வராது. ஸோ வந்து என்னோடய சைட்லேருந்து எந்த காப்பிரைட் இஷ்யூவும் வராது. நீங்கள் என்னோடய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பூஃபேம். நம்மளுக்குள்ள என்னங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க மாதிரி நம்ம. ஸோ வந்து என்னோடய கண்டென்ட்ஸ் நீங்கள் ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. மிஸ்யூஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, மற்றபடி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கே ஆப் அடிக்கிற மாதிரி வீடியோ மேக் பண்ணிடாதீங்க. இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க நம்ம பசங்க செல்லா குட்டீஸ். வீடியோ பார்க்குறீங்க, இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் எங்கே இருப்பீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கலாம், காரில் போயிட்டுருக்கலாம். பட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் ஆகும், நல்லா இருக்குல்லடா வால்பாறை ஏறும்போது அப்படின்னு. அப்படி யாராவது ஃபீல் ஆச்சுன்னா கீழே ஹார்ட்டின் கமெண்ட் போட்டுவிடுங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்னு. எதுக்குடா மறுபடியும் வால்பாறையே போயிட்டுருக்கேன் மாட்டோம், வேறு எங்கேயாவது போகலாம்ல, இடமா இல்லை உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணுறது, நான் திருச்சூர் வழியாக தான் அதிரப்பள்ளி போகலான்னு பிளான் பண்ணேன். பசங்க எல்லாருமே வால்பாறை டு அதிரப்பள்ளி போகலாம், நான் என்னன்னா அதிரப்பள்ளி டு மறுபடியும் வால்பாறை வழியாக இறங்கி வந்துடலான்னு நான் பிளான் பண்ணேன். பட் நான் பசங்க அப்படியே மாற்றி விட்டானுங்க. சரி அவங்களோட ஆசை தாங்க நம்மளுக்கு, அதனால் சரி அப்படின்ட்டு விட்டோம். இந்த லாரி இப்போ தான் ஏறுதா, அப்பாவே ஏற ஆரம்பித்த வண்டி இன்னும் ஏறிட்டுருக்கு. ரொம்ப ஹெவி லோடில் ஏறுதுங்க வண்டி. எனக்கு தெரிஞ்ச நைட்டு 10 மணிக்கு தான் வால்பாறை போய் சேரும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அப்பளையாவே ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துட்டே தான் போனார், இந்த மாதிரி சீக்கிரம் ஏறிடும் அப்படின்னு. ஹெவி லோடில் போயிட்டுருக்கானா லாரி. நம்ம மேலே ஏறும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபுல் இருட்டாயிரும். நம்மளுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த சூட்டு, நல்லா இருக்குது. ரெயின் கோட்டு, ரெயின் பேண்ட்டு ஜம்முன்னு இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு ஒர்த்தாக போச்சு. மழை ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. மழை மட்டும் பெய்யலின்னா அவ்வளோதான் முடிஞ்சிருப்பேன். நான்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பேன். பட் பரவாயில்ல, நம்மளை எப்போவுமே வால்பாறை டிஸப்பாயின்மெண்ட் மட்டும் பண்ணதே கிடையாது. எப்போவுமே கிளைமேட் நல்லாயிருக்கும் வால்பாறையில். நான் இது என்னோடய வால்பாறை வீடியோஸில் போய் பாருங்களேன், எல்லா டைமும் கிளைமேட் நல்லாயிருக்கும் வால்பாறையில். செம்ம மிஸ்டு புஃபம். என்னடா ஏறிட்டு வரானுங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்றாங்க. ஒரு சின்ன பஞ்சாயத்து பூஃபம் வேலை செய்கிற இடத்துல. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக ஏறிட்டு இருக்கேன். மிஸ்ட்டு இங்கிருந்தே மிஸ்ட்டு. இங்கெல்லாம் மிஸ்ட்டு நான் பார்த்ததே இல்லை, ஆனால் இங்கேயே மிஸ்ட்டு. அந்த பாறைக்கு நடுவில் வந்துட்டேன்டா, அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கும் இந்த ஸ்பாட்டு. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. 2 பாறை இருக்கும், உருண்டா தலையில் விழுந்துருமோலாம் பயப்பட்டிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ. பட் இப்போ நிறைய டைம் வந்து பழகிருச்சு. அரௌண்ட் ஒரு 3 வாட்டி வால்பாறை ஏறி, 4 வாட்டி 5 வாட்டிக்கு மேலே இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வாட்டி வால்பாறை வந்துட்டேன். ஃபேம் நம்ம பசங்க தான் அங்கே அட்டி போட்டானுங்க, நான் இங்கிருந்தே பார்த்துட்டேன். சரி இன்னும் 2 பெண்டு தான், நம்ம பசங்களை பார்த்துடலாம் வாங்க, சீக்கிரமாக போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கவர்க்கல்ல ஏதோ ஊர் இருக்குது, அங்கே போகும்போதெல்லாம் செம மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருங்க. இந்த நம்ம செல்லாக்குட்டி சின்ருக்கானுங்க. அது ஒரு சின்ன பஞ்சாயத்து. எங்கடா இப்போ நம்ம பசங்க பாதி பேர் காணோம், போலாம் இரு.
சொல்லலாம் பஸ் இங்கே திருப்போனா கொஞ்சம் பார்த்து அனுப்பிடணும். ஊஃபாம் பைக்கை அப்படியே க்ரூஸ் பண்ணி இந்த ஹில்ஸில் ஓட்டும் போது அது தனி சுகங்க. ஸோ இந்த பைக்கு இந்த லாரி வந்து ரொம்ப கஷ்டம். மெதுவாக ஓட்டுறாரு அப்படியே குறு 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 குறு. ப்ரோ கொஞ்சம் பொறுமையாக வாங்க. நம்ம இங்கே தாங்க அன்னைக்கு ஆடு பார்த்தோம். செம்ம மிஸ்டு ஃபார்ம் ஆகுது பூஃபாம் இந்த ஏரியாவில். ஸோ நம்ம பசங்க மெதுவாக வந்துருக்கானுங்க. அது ஒன்று தான் இப்போ பஞ்சாயத்து. கொஞ்சம் சீக்கிரமாக வந்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ணா என்னாச்சு? ஐயோ பார்த்துங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டார். ஒரு நிமிஷத்தில் உசுறு வயதை காமிச்சிட்டாங்க பாருமா. செல்லாம் சித்த நேரத்தில் கம்பிருப்பாரு கரமா பூச்சியாட்ட. ஆனால் நீ உன்ன மாதிரி ஒரு காஜு போயில நான் பார்த்ததே இல்லைடா. டே ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறான்டா அந்த ஆளு கூட ஜாலியாக ஃபோன் பேசிட்டே வண்டி ஓட்டுறானுங்க. ஆனால் செம வைப்பு தாங்க பூஃபாம். வால்பாறை நைட் டைமு டிரைவு எல்லாம் வேற லெவலில் தான் இருக்குது. நல்லா இருக்கு ரியலி சம்திங். இது வந்து அன்எக்செப்டட் தான். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஏ நம்ம பசங்க இன்னும் அங்கே தான் இருக்கானுங்களா? எடா எடா பிவிஎஃப் எடா பிவிஎஃப். இதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அன்டைம்லலாம் ஏறக்கே விட மாட்டாங்களாம். ஸோ இதுக்கு மேலே இப்படி பைக் ஏறக்க அலவுட் இல்லை. நம்ம தான் லாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக போகிற பைக் கேங் நம்ம தான் நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட். அடடா நம்மளுக்கு வேறு ஹில்ஸ் ஏறினா அது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாத்துக்குமே இருக்கான்னு தெரியல. ரெஸ்ட் ரூம் வருது ஏன்னே தெரியல. ஆனால் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸு. பட் நம்ம போகிற டைமுக்கு எல்லாமே இருட்டு கட்டிடும். நம்ம ரொம்ப லேட்டாக தான் போய் சேருவோம்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு செல்லாம் ப்ரோ? என்னாச்சு? ரெஸ்ட் ரூம் வருதான்? அது போகிற வழியில் எங்கேயாவது போய்க்கலாம். சரி வாங்க நம்ம போகலாம். அப்படியே மெதுவாக ஜாலியாக வாங்க. எனக்கு தாண்டா வருது. நான்லாம் போகலையாச்சு மெதுவாக போயிட்டேன். போயிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். ஸோ ஏனே தெரியலைங்க, காலையிலேருந்து செம்ம தலைவலி. நம்ம போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டே தான் வரணும். ஸோ செம்ம தலைவலி. போய் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கலினா நம்ம க்ளோஸ். ஏன்னா தலை ரொம்ப 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 வலிக்குது. நம்ம அர்ஷத் கானை மிஸ் பண்ணுறேன்டா. டே தம்பி இருந்தானா நான் ஏதாவது சுடுதண்ணி வாங்கியாவது என் தலைவலி ரெடி பண்ணி விட்டுருப்பான். பட் ஆனால் ஏன்னா லைட்டாக தலை வலிக்குது, என்னன்னே தெரில. பூஃபாம் அதிரப்பள்ளி ரோடு அலோடான்னு தான் தெரிலிங்க. மழை இப்படி பெய்யுதுங்க. நம்மளை அதிரப்பள்ளி ரோடில் அலோவ் பண்ணலின்னா வேஸ்ட்டாக போயிடும். சத்தியமாக வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வந்ததுக்கே பலன் எல்லாம் போயிடும். ஃபாக் லைட் போடாது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன்னா பின்னாடி வர தம்பியோட ஃபாக் லைட்டு பார்த்தாலே தெரியுது. எனக்கு என் லைட்டு விசிபிலிட்டியே இல்லைங்க சுத்தமாக. கொஞ்சோண்டு தான் இருக்குது. சுத்தமாக இல்லைங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் சுத்தமாக விசிபிலிட்டியே கிடையாது. அப்படியே கோபால். ஸோ அதனால காற்று எழுமிருச்சுங்க நல்லாவே. காலையில் அதிரப்பள்ளி ரோடு நம்மளை அலோவ் பண்ணுவாங்களான்னு தான் தெரியல. போயிட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா தான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஐயோ இந்த அழகா பாருங்க, செம்மங்க புஃபம் ஒர்த்து. நல்லா இருக்குடா. நிறையா வாட்டி வந்திருக்கேன். அங்கே ஏதோ ஒரு லைட் எரியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே அங்கே ஏதோ ஊர் இருக்குடா. இல்லைங்க நம்ம வந்த ரோடு தான் அது. வந்த ரோடு தாங்க அது. அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது அது. தலை ஃபாக் லைட் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணதில்ல, ஃபோட்டோ எடுக்கலாம்.
ஸோ பூஃபேம் ஆல்மோஸ்ட் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கடை தான் இருக்குது. சிறுத்தை நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதிரப்பு வால்பாறை ரோட்டில். ஆக்சுவலி நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்தோம்லங்க, அந்த அன்னைக்கு ஈவினிங் கூட நைட்டு வந்து வத்தலகுண்டு ரோட்டில் வந்து யானை நின்றுச்சான். இந்த ரோடு இன்னும் போடலையாடா? ஸோ சேட். இறங்குறது எப்போ வேணா இறங்கலாங்க. ஓ செம மழைங்க. இன்னைக்கு நைட் இருக்கு அளப்பற, காலையில கிளம்ப போறோம். த மோஸ்ட் வாண்டட் ரோட் ஆஃப் அதிரப்பள்ளி, வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு. இயர்லி மார்னிங் அழுத்தி பிடிச்சிட்டு போக போகிறோம். காலையில் 6 மணிக்கு வண்டி எடுக்க போகிறோம் பூஃபேம். ஸோ அதனால் எல்லோரும் வேறு லெவலில் இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுங்க. பட் அடுத்த வீடியோ இன்னும் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா தான் மனசே போயிருங்க எனக்கு. மழை அதிகமாக இருந்தால் அவங்களும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். பாப்பா வாங்க. ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கடை தான் இருக்குது. சிறுத்தை நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதிரப்பு வால்பாறை ரோட்டில். ஆக்சுவலி நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்தோம்லங்க, அந்த அன்னைக்கு ஈவினிங் கூட நைட்டு வந்து வத்தலகுண்டு ரோட்டில் வந்து யானை நின்றுச்சான். இந்த ரோடு இன்னும் போடலையாடா? ஸோ சேட். இறங்குறது எப்போ வேணா இறங்கலாங்க. ஓ செம மழைங்க. இன்னைக்கு நைட் இருக்கு அளப்பற, காலையில கிளம்ப போறோம். த மோஸ்ட் வாண்டட் ரோட் ஆஃப் அதிரப்பள்ளி, வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடு. இயர்லி மார்னிங் அழுத்தி பிடிச்சிட்டு போக போகிறோம். காலையில் 6 மணிக்கு வண்டி எடுக்க போகிறோம் பூஃபேம். ஸோ அதனால் எல்லோரும் வேறு லெவலில் இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுங்க. பட் அடுத்த வீடியோ இன்னும் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்கும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா தான் மனசே போயிருங்க எனக்கு. மழை அதிகமாக இருந்தால் அவங்களும் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். பாப்பா வாங்க. ஆனால் நம்ம வர டைமுக்கு கரெக்டாக மழை வந்துடுது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. பட் நல்லது தான் நம்மளுக்கு. அனிமல்ஸா? அல்ல, யானை உண்டு. ஆலியார் டேம் கீழே சுள்ளிக்கொம்பன் கீழே தான் இருக்கு. ஃபாரஸ்ட் இருக்கிறாங்க, ஒன்றும் பரவாயில்ல. பாய் சேட்டா, பாய் சேச்சி, பாய். லைட்டு ப்ராப்ளமா? விட மாட்டீங்க. பாய் சேட்டா. வண்டி வர மாட்டியா? சேட்டா பாய், சேஃப் ரைட். பாய் பாய். இல்லவே சேட்டா, என்ன கிளம்பிட்ட? சேச்சி என்ன அவ்வளவு மானகட்ட தானே பையனா நினைச்சிட்டியானே? இல்ல செல்லோ, ஜாலியா நின்னு போ. சேச்சில யாருன்னா போறியா? சந்துரு வரட்டும்யா அந்த ஆளு. வீடியோ போட்டு ஏய் இல்ல பாத்ரூம் போயிட்டு வரணும்னு இருக்காங்க. சரி சரி. யாரே ப்ரோ வந்துட்டது? ஏய் வாயா கமெண்ட் ஓசி இருந்தே புச்சு எங்கடா விളിക്കடா. சே சேட்டாதான் இருந்தா கம் மலையாளத்துல பேசி ஏதோ உஷார் பண்ணிருக்கலாம். கேட்க வேண்டியது நாட்டுல விடானே நம்ம டைலாக். நாட்டிலோடா சேட்டாவோட பின்னாவோட குறைச்சு பல மணி கிட்டுமோ. டீ குடிச்சு போறானே. டீ அங்க போய் குடிச்சுக்கலாம்டா. செல்லாம் வரதன் செல்லாம், டீ கடையில நிக்கலாம். வாயா வாங்க பூஃபேம். நம்ம தேனிக்காரெல்லாம் எப்படி வந்தாருன்னே இதெல்லாம் வந்து சேர்ந்துட்டாரு ரைடுக்கு. வண்டிதான் எனக்கே தெரியாது. எனக்கு இவர் நம்பர் இந்த போன்ல சேவ் இல்லையா, அந்த போன்ல தான் இருந்துச்சா. இவர் கூப்பிட்டாரு. நான் என்ன நினைச்சிட்டேன், வேற எவனோ கூப்பிடறான்னு போன் எடுக்காமட்டேன். அப்புறமேட இந்த ஆள் தான் கூப்பிட்டு இருக்காரு. என் ஃபாலோவர்ஸ்ல என் நண்பன் உயிர் செல்லம். கரடி நடமாடும் போகுதுடா. டேய் கரடி நடமாடும் போகுதுடா.
அங்க பாரு கரடி நடமாடும் பகுதி. சொல்லலாம் நட போலாமா ப்ரோ? இங்க கரடி நடமாட இடமாமா, டீ கடைக்கு போய்க்கலாம். கரடி நடமாடும் பகுதியா? சரி வாங்க பூஃபேம். ஆல்மோஸ்ட் இருட்டாயிருச்சுங்க. நம்ம என்னங்க பண்றது, நம்ம நேரம் அப்படி. கோவா ரைடுக்கு வேற பைக்கை ரெடி பண்ணவே இல்லை. ரைடுன்னு சுத்திட்டே இருக்கேன். கரெக்டா சிக்கவும் பாருங்க ஒரு நாள். ஃபால்ஸ் நிறைய ஃபால்ஸுங்க, குட்டி 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 ஃபால்ஸ். இது வால்பாறை வந்தாலே இந்த ஃபால்ஸ் நம்ம நிறைய பார்க்கலாம். MT-15 ஸ்டாக்லேயே எக்ஸாஸ்ட் வந்துருச்சு. சி ஸ்டாக்லேயே உங்களுக்கு வந்து அசாடு வந்தங்காட்டி ஜாலியாக பிளிங்க் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. புஃபா கிளைமேட் பாருங்க. ஐயோ இதெல்லாம் காலையில் வந்திருந்தா செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, நம்மளோட அன்லக்கு தான் அது. நம்ம ஃபாக் லைட்டு வேற ரொம்ப குட்டியா இருக்குங்க. ஐயோ டீ இருக்குமான்னு கேட்டுப்போம் நிப்பட்டோம். ஐயோ கழுவி வச்சுட்டு இருக்கிறாரு. அண்ணா டீ இருக்காண்ணா? அண்ணா டீ இருக்காண்ணா? டீ அப்போ இருக்கு சார். டீ இருக்கா? சொல்லுவா சொல்லுவோம். சூஃபாம் வால்பாறை கிளைமேட்டுக்கு ஒரு டீ அடிச்சாதாங்க கின்னுன்னு இருக்கும். ஓகே பூஃபாம், நான் டீ குடிச்சிட்டு உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பூஃபாம் கிளைமேட் பாருங்க. இந்த காட்டுக்குள்ள செம்ம மிஸ்ட். ஐயோ ஒயர் இருக்குடா, செம்ம மிஸ்ட் பூஃபாம். நம்ம ஃபாக் லைட் சீக்கிரம் நம்ம பைக் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். உங்க பாருங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது வண்டி. நானே அசாட் போட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். கம் டு வால்பாறை. இதெல்லாம் காலையில வந்தது நல்லா இருந்திருக்கும். ஐயோ மொத்த சொர்க்கம்டா இதெல்லாம். வால்பாறை ரியலி சொர்க்கம் தான். இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை, நம்ம ரூமுக்கு போயிட்டு இருக்கோம் ஃபேம். நம்ம வந்து ரூம்காரன்ட்ட பேசிட்டோம். பட் நம்ம இப்போ வரைக்கும் ஒரு ஃபோனும் பண்ணல. ஏன்னா சிக்னல் இல்லை நம்மளுக்கு. சிக்னல் வந்ததும் அண்ணனுக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும். ஐயோ இப்போ லைட்டாக சிக்னல் என்ன அப்படியே போடுறான் ஒன்று போடு. எப்படி மாட்ட முடியும் திருக்கிறது? ஒரு நிமிஷம் போடுறா டக்குன்னு போடுறா. பூஃபேம் நம்ம கவர்கல் அந்த ஒரு நல்ல மிஸ்ட் இருக்கிற ஏரியாவில் நின்றுருக்கோம் பூஃபேம். போட சொல்லும். இரு அதை கழட்டிக்கலாம். அதை கழட்டிக்கலாம்டா. திருக்கி இருக்கா? சரி 360 மாத்திரம். காலையில் இதுலயே மாட்டிக்கலாமா? இப்ப லாரிக்காரன் அங்க வழி விட்டதே பெருசுடா நம்மளுக்கு. டேய் அதை அப்படியே கழட்டிக்கணும். என்னடா அது ஆந்த? ஐயோ எங்க எது எந்திரிச்சு போகுதுனே தெரியல. தம்மாதே பெருசா ஓடுதுங்க. எத்தாந்தண்டி ஆந்தைன்னு நினைக்கிறேங்க. அது பெரிய ஆந்தை. நம்மளுக்கு சிக்னல்லாம் இன்னும் கிடைக்கவே மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. இப்போ மட்டும் நம்மளை அதிரப்பள்ளி ரோட்டில் விட்டாங்கன்னா செமையாக இருக்கும்ல பூஃபாம். என்ன யானை வந்து சாவும். ஐயோ பரவாயில்லையா, அப்படியெல்லாம் யாருக்கு எதுவும் நடக்கூடாது. அளவும் பண்ண மாட்டாங்க இந்த டைமில். ஸ்டே வந்து சோலையார் டேமில் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. டைம் வேறு 8 மணி ஆச்சு. பார்ப்போங்க, பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகே பூஃபாம், நான் வால்பாறை போயிட்டு உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். என்னாச்சு சண்டையா? வாச்சலாம் அவர் ஏறி வந்துட்டார். அவர் மேலே தான் தப்பு. ஏன்னா லாங் வெஹிக்கிளில் அவரால் திருப்ப முடியாது.
ஷூட் எனக்கு ஃபுல் வீடியோ 16,000. யாரா அவன் எல்லாத்தையும் நிற்க வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான் வண்டியை வா. தேடி என்னாச்சு தேடி தேடி யோ என்ன பண்ற யோ செத்தாடா ஐயோ கொலகார ரைடருங்க எங்க கேங்ல இருக்கிறவங்க எல்லாமே. தள்ள வண்டி கடையா? என்ன இருக்கு? பிரியாணி இருக்குமா? பிரியாணி இருக்குமா? பிரியாணி இருக்குமா? அவர் பக்கத்தூருக்கு போயிருப்பாரியா, போய் கூட்டு வாயா ஒரு 200ல. சரி கூட்டு வாயா, இருங்க பார்ப்போம். போயிட்டு வாயா 10 கிலோமீட்டரு. இருறா ஃபோன் இப்போ முதல்ல நம்ம கேட்டாயிட்டு இருக்கான்னு பார்க்கண்டாங்க. சரி வா அங்கே போய்க்கலாம் வா. வாங்க போய்க்கலாம் வா. ஏய் வால்பாறைக்கு கேங்காக வந்திருக்காங்க பூஃபாம் நம்ம பசங்க. அவனுக்கு தமிழே தெரியாதுடா டே. ஓ தற்குறி பயிலெல்லாம் வச்சுக்கிட்டு பூஃபாம் பாருங்க நல்லா தான் இருக்குப்பா வால்பாறை. நைட் டைம் இன் வால்பாறை நான் வந்ததே கிடையாது. வால்பாறை நைட் டைமில் இங்கே க்ரௌட்லெஸ் கம்மி தாங்க பூஃபாம், ரொம்ப க்ரௌடெல்லாம் கிடையாது. எல்லோரும் நாளைக்கு வீடு போயிடுவாங்கல்ல, நம்மளே நாளைக்கு வீடு போயிடுவோம். என்னது இது? ஏதோ சம்திங் ராங். பெட்ரோலோ? இதெல்லாம் க்ரௌடா கொஞ்சம் செம்ம க்ரௌடு. நம்ம கேங்காக நின்று சாப்பிட்றதுக்கு தான் பெடம் இல்லைங்க. வண்டி நிறுத்திருக்க இடம் மொத்தம் உண்டா? இந்த இங்கே கூட ஹோட்டல் இருக்குது. வண்டி இப்படி போடு, இங்கே கூட வந்து சாப்பிட்லாம். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்கடா. அண்ணா அண்ணா என்னண்ணா இருக்குது சாப்பிட? ரைஸ் நூடுல்ஸ் இருக்கா? அப்போ கோருங்கடா டே பாய்ஸ், வண்டி பார்க் பண்ணுங்கடா காய்ஸ். வண்டி அங்கே பார்க் பண்ணுங்க சொல்லலாம். வண்டி பார்க் பண்ணுங்க சொல்லலாம். இங்கே இடம் இல்லையா? அங்கே மேலே போட்டு புஃபேம் வாங்க, வேற லெவலில் நம்ம சாப்பிட்லாம். டேய் மனோகரா மனோகரா டேய், அண்ணா எவ்வளோண்ணே ரைஸு? ஆ எக் ரைஸ் அதெல்லாம் இருக்குங்களா? சாப்பிடுங்கடா இங்கே. அது கழட்டிடுறதே